வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் புரோனே, நம்ம ரேஷன் கடை பணியாளர்கள் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகலை. நம்ம ஆல்ரெடி வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தோம், இதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்டாக ராணிப்பேட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலை கொடுத்துருந்தோம். அதுவும் நிறைய பேர் இன்டிமேஷனாக பண்ணினதுனாலையும் கேட்டிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்துருந்துச்சு, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருந்தீங்க. பட் சேம் அதே மாதிரியே சொன்ன மாதிரியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்போ வரும் அப்படின்ற கொஷின்ஸ். நான் பர்டிகுலராக இந்த வாட்டி பர்டிகுலராக இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வரும் அப்படின்றதையும் தாண்டி நாளைய தினம் அல்லது இன்றைக்கி நைட்டு கூட வரலாம். ஸோ இதுக்கப்புறம் 11 மணி அந்த டைமில் கூட வரலாம், அல்லது நாளை மார்னிங் நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேக்கன்சியை கூட்டுறது, வேக்கன்சி எவ்வளோ ஃபில்லப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கூட்டிகிட்டு அதற்கான எல்லா ப்ராசஸும், அதாவது எந்தெந்த இடத்துல காலி பணியிடங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் ஒதுக்கணும் அப்படின்ற பணிகள் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாளைய தினம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பப்ளிஷ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரமும் கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. எதுக்காக இந்த டிலே அப்படின்னா, வேக்கண்ட் இன்க்ரீஸ் அந்த ஒரு ரீசன்னால் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும்போது சொல்லியிருந்தோம் சீக்கிரமாகவே வந்துடும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்படின்னு. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டிலே ஆகிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அதனால் வேக்கண்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ரிசர்வேஷன்லாம் யாருக்கு எங்கே எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க. அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுறதும் நல்லது தான். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகி வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஜாப் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.